கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கூட்டிய வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 6ஆம் அதிகாரம், அதில் 40ஆம் வசனம். யோவான் 6:40. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. சீடர்கிட்ட பேசும்போது சொன்ன வார்த்தைகள் எல்லாமே தெரியும். இதன் மூலமாக பிதாவினுடைய சித்தம் நம்மளை குறித்து, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தம் என்பதை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. குமாரனை கண்டு, குமாரன் யாரு? தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து தான். இந்த குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. அப்ப நம்ம விசுவாசம் எங்க இருக்க வேண்டும்? இயேசுவின் மேல இருக்க வேண்டும். அப்ப நம்ம விசுவாசம் எங்க இருக்கிறது? நம்ம மேல வச்சுக்கோமா? நான் ரொம்ப கரெக்டா நடக்கிறேன், நான் ரொம்ப பெர்ஃபெக்டானவன், அதனால எனக்கு பரலோகம் கிடைக்கும், நான் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு நம்மளை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? இல்ல நம்ம பாவங்களுக்காக நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்காக பிதாவின் வலது பார்சில் அமர்ந்திருக்கிற குமாரன் மேல் விசுவாசமா இருக்கிறோமா? இதுலதான் நம்ம ஆண்டவர் கேட்கிறார். நம்ம அப்ப இந்த வசனம் இப்படி போகுது பாருங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்ப நமக்கு குமாரன் இயேசுவின் மேல் இருக்க விசுவாசம் நம்மளை எங்க கொண்டு போவோமா? நித்திய ஜீவனுக்குள்ளே வழி நடத்துமா? நித்திய ஜீவன்னா எப்படி? நம்ம கடைசி வரைக்கும் சாகாம இருப்போமா? உண்மையில பார்த்தோம்னா இதை நோக்கிதான் நம்மளோட வேதம் சொல்லுகிறது. ஆனா அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஆனாலும் வேதத்தோட அடிப்படையில பார்த்தோம்னா நம்ம சாகாமல் இருப்பது தான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம், அவருடன் இருப்பது. அப்ப நம்ம ஜீவன், அப்ப நித்திய ஜீவன். ஒருவேளை நம்ம இந்த பூலோகத்தில் நம்ம மரித்து போனாலும் நம்ம ஜீவன் தேவன்கிட்ட சேர வேண்டியது. ஏன்னா ஜீவன் கொடுத்தது தேவன், பிதாவானவர் கொடுத்தது. அப்ப அவரிடத்தில் சேர வேண்டும். அப்ப அவரிடத்தில் சேர வேண்டிய ஜீவன் நித்திய ஜீவனாக இருக்கும். அப்ப நம்ம உலகத்திலிருந்து ஒரு காலத்துல மறிக்கிற காலம் உண்டு. நம்ம ஒரு டைம்ல நம்ம டைம் முடிஞ்சுவிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நியாயத்துக்கு பின்னால இயேசு இன்னைக்கு கிருபையுள்ள தேவனாக இருக்கிறவர் அன்றைக்கு நீதி உள்ள நியாயாதிபதியாக அமருவார். அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? அப்ப அன்னைக்கு போய் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் நடக்காது. இதுதான் நம்ம கிருபையின் காலம். அப்ப நம்ம குமாரன் மேல் நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். நான் குமாரனை நம்புகிறேன், விசுவாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தோம்னா அது உண்மையான விசுவாசம் கிடையாது. அப்ப அப்படி வசனம் பாருங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையவும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்பவும். இப்ப பாருங்க, நித்திய ஜீவனை அடைவது எப்படி? கடைசி நாள்ல தேவனால் நம்ம எழுப்பப்படும் பொழுது அவரிடத்தில் சேர்த்து கொள்வதுதான். அப்ப நம்ம அதான் சேர்த்து கொள்வது, எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப பிதாவின் சித்தம் என்ன? அவரோட குமாரன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும், அவர் சொல்றதை கேட்டு நடக்கணும், அவர் சொல்லிய பாதைகளிலே நம்ம கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிச்சோம்னா அந்த விசுவாசத்திலே நிலைத்து நிற்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும்னா கடைசி நாளில் நம்மளை எழுப்பும் பொழுது, கடைசி நாளே நியாயத்தீர்ப்பின் நாளில் நம்ம பிதாவின் இயேசுவின் முன் இருக்கும் பொழுது நம்ம பிதாவின் இடத்தில் சேர்த்து கொள்ளப்படுவோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நீ என்னோட விசுவாசி, நீ எனக்கு வேண்டியவை, நான் சொன்னதை கேட்டு நடந்தான் அப்படின்னு அவர் வாயினால சாட்சி கொடுக்கப்பட்டு நம்ம பிதாவின் இடத்தில் சேர்த்து கொள்ளப்படுவோம். இதுதான் பிதாவின் திட்டமே. நம்ம பிதாவை சேர்ந்து கொள்வதுதான் பிதாவின் திட்டமே, அனுப்பினோட திட்டமே. அந்த திட்டத்தை விட்டு நம்ம விலகி வந்தனால தான் புதிய ஏற்பாடே நமக்கு கொடுக்கப்பட்டது இயேசுவின் வருகையின் மூலமாக. அப்ப பிதாவின் திட்டத்தை அறிந்து அவர் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அந்த வழியிலே நடப்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறார். அழைக்கும் தேவனுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறார். நாமே ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, அப்படியே நாங்கள் உம்மிடத்தில் குமாரனாகிய உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து மூலமாக நித்திய ஜீவனை அடைந்து கடைசி நாளில் எழும்பும் பொழுது நாங்கள் பிதாவின் இடத்தில் சேர்ந்து கொள்ள நீர் எங்களை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பிதாவின் திட்டம் நாங்கள் அவரிடத்தில் சேர்வது, அவரை கடைசி நாளில் தரிசிப்பது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே, புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ்தாவனே, நாங்கள் எடுத்த நிலையிலே, நாங்கள் எடுத்த நிலைப்பாடுகளிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை அடையவும்
கடைசி நாளில் உம்மண்டை சேர்ந்து கொள்ளவும் அவர்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.